வணக்கம். எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி படிக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஆர் ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு டேட் ஜனவரி 18 2025. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற இன்னைய டேட்டு. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்ச் அண்ட் ஏப்ரல்ல, கால்ஃபர் வந்து ஜூன் ஆர் ஜூலைல எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் வந்து நடக்க சான்சஸ் இருக்கு. அண்ட் மார்ச் என்டிபிசி ஆர்ஆர்பி என்டிபிசியை பொறுத்தளவுக்கு மார்ச் ஆர் ஏப்ரல்ல ஸ்டேஜ் 1 வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஜிஎஸ்ஸை கவர் பண்ணலான் இருக்கேங்க. ஜிஎஸ்ல அதாவது அரியன் புக்ல கம்ப்ளீட்டா ஜிஎஸ்ஸை கவர் பண்ணலான் இருக்கேன். யாரெல்லாம் அரியன் புக்கை இன்னும் கம்ப்ளீட்டா கவர் பண்ணலையோ, இல்லைனா நான் வந்து ஜிஎஸ்ஏ இன்னும் படிக்கல சார், இல்லை அரியன் புக்கை கம்ப்ளீட்டா கவர் பண்ணல, இல்லை யாராச்சும் ஒருத்தர் சொன்னா நல்லா இருக்கும், இல்லைனா ஒரு ஆடியோ சீரிஸ் மாதிரி நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஹெட்செட்டை போட்டு ஹியர் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் இப்படி யோசிக்கிற எல்லாருமே என் கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆடியோ சீரீஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஜென்ரலா 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோ சாரி ஆடியோ சீரீஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் ஜிஎஸ்? ஜிஎஸ்னா என்ன? ஓகேங்களா? ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, ஒய் டு வி நீட் டு ஸ்டடி ஜிஎஸ்? நம்ம ஏன் இந்த ஜிஎஸ் படிக்கிறோம்? மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹவு டு ஸ்டடி ஜிஎஸ்? பேசிக்கான கொஷின்ஸ். ஏன், எதற்கு, எப்படி, இந்த 3 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உங்களுக்கு இந்த கொஷின்ல ஏதாச்சும் ஆன்சர் தோணுச்சு, இந்த கொஷினுக்கு ஏதாச்சும் ஆன்சர் தோணுச்சுன்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோட ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் ஜிகே? இப்படி கேட்டா, சார் ஜிகேனா ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு நிறைய பேர் உடனே ஆன்சர் பண்ணுவீங்க. அதுக்காக தான் ஜென்ரல் நாலேஜ்னு டைப் பண்ணிட்டேன். ஸோ ஜென்ரல் நாலேஜ் அப்படி என்றால் என்ன அப்படி சொல்லிட்டு ரொம்பலாம் யோசிக்காதீங்க. வழக்கம் போல கூகுள் அக்காட்ட கேட்டுருவோம். கூகுளில் நம்ம டைப் பண்ணா ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி என்ன சொல்லுதுன்னா, நாலேஜ் ஆஃப் பிராட் ரேஞ்ச் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அபவுட் வேரியஸ் சப்ஜெக்ட்னு சொல்லுது. வேரியஸ் சப்ஜெக்டை பற்றின பிராட் ரேஞ்ச் ஆஃப் ஃபேக்ட் தான் ஜென்ரல் நாலேஜ் அப்படி சொல்லிட்டு கூகுள் சொல்லுது. கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் இருக்கு, வாட் இஸ் த ஜென்ரல் நாலேஜ் சப்ஜெக்ட்? என்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, மோர் ஓவர் சப்ஜெக்ட் தட் லைஸ் அண்டர் ஜென்ரல் நாலேஜ். என்ன சப்ஜெக்ட்லாம் இதுக்கு கீழே இருக்கு அப்படின்னா, ஆர்ட், குக்கரி, டிஸ்கவரி, எக்ஸ்ப்ளோரேஷன், ஃபேஷன், ஃபிலிம், பயாலஜி, கிளாசிக்கல் மியூசிக், கேம்ஸ் சொல்லிட்டு நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ நம்ம யோசிச்சா இன்னொரு கொஷின் வருது, இவ்வளோ சப்ஜெக்டா இருக்கு, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்வளோ சப்ஜெக்டா இருக்கு? கண்டிப்பா கிடையாது. கரெக்ட்டுங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ்டரியில இருந்து கொஷின் வரும், நமக்கு பாலிட்டில இருந்து கொஷின் வரும், அண்ட் ஜியாகிரபில இருந்து கொஷின் வரும், சயின்ஸ்ல இருந்து கொஷின் வரும், எக்கனாமில இருந்து நமக்கு கொஷின்ஸ் வரும். கரெக்ட்டுங்களா? எக்கனாமில இருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அடிஷ்னலா கரண்ட் ஈவெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நமக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல இருந்து தான் நமக்கு கொஷின் வரும். அண்ட் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல என்டையர் சப்ஜெக்டை பத்தி கொஷின் கேட்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரின்னு எடுத்தீங்கன்னா, ரீஜனல் ஹிஸ்டரி நிறைய உண்டு, தமிழன் ஹிஸ்டரி நிறைய இருக்கு. பட் அவங்க ஸ்பெசிஃபிக்கா இந்தியன் ஹிஸ்டரியை தான், இந்தியன் ஹிஸ்டரியில இருந்து தான் கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? அண்ட் பாலிட்டியும் எடுத்துட்டீங்கன்னா, வேர்ல்டு பாலிடிக்ஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ். ரீசெண்டா அண்ணாமலை வந்து போய் படிச்சுட்டு வந்தாரு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்லிட்டு ஒரு தனியா சப்ஜெக்டே இருக்கு. ஸோ இந்த என்டையர் ஏரியால இருந்துலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சப்ஜெக்ட்லயும் வந்து என்டையரா எல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் பர்டிகுலரா சில ஏரியால இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மற்ற டெஃபினேஷன்லாம் விட்டுருங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஜென்ரல் நாலேஜ் இஸ் பர்டிகுலர் நாலேஜ் ஆஃப் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, சயின்ஸ், எக்கனாமி பிளஸ் கரண்ட் அஃபேர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இப்படிதான் புரிஞ்சிக்க முடியும். இப்போ என்னோட ரெண்டாவது கொஸ்டின், இந்த நாலேஜ் எனக்கு எதுக்கு? இந்த நாலேஜ், ஒய் டு வி நீட் டு ஸ்டடி ஜிகே ஆர் ஒய் டு வி நீட் திஸ் நாலேஜ்? இந்த நாலேஜ் நமக்கு எதுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு
டிசி டிக்கெட் கலெக்டர் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு என்டிபிசியில் கூட லெவல் 6 சிடிசி அதாவது சீஃப் டிக்கெட் கலெக்டர் போஸ்ட் இருக்கு. ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்தளவு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்தா போதும்னா, யார்ட்ட அங்கே வர பேசஞ்சர்கிட்ட டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு ஃபைன் போட தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த நாலேஜை வச்சு நான் என்ன பண்ண போறேன், என்னோட கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி வச்சு நான் ஹிஸ்ட்ரியை படித்து நான் என்ன பண்ண போறேன், பாலிட்டி படித்து நான் என்ன பண்ண போறேன், ஜாகிரஃபி, சயின்ஸு, எக்கனாமி அண்ட் கரண்ட் அஃபேர் இதெல்லாம் படிச்சு இந்த நாலேஜை வச்சு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு எதுக்கு இந்த நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம். அங்க கவுண்டர்ல ஒரு ஒரு பர்சன் உட்காந்துருக்காரு. அவரை பொறுத்தளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் அவர் முன்னாடி இருக்கும். அந்த கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணி டிக்கெட் எடுத்து இஷ்யூ பண்ண தெரிஞ்சா போதும். கரெக்டுங்களா? அந்த கம்ப்யூட்டர்ல டிக்கெட் எடுத்து இஷ்யூ பண்ண தெரிஞ்சா போதும். அவருக்கு எது ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜாகிரபி, சயின்ஸ், எக்கனாமி இந்த சப்ஜெக்ட்லாம். கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? ஸோ நமக்கு ஏன் இந்த நாலேஜ் தேவைப்படுதுன்னா, எந்த போஸ்ட் போனாலும் வாட் எவர் போஸ்ட் யூ வாண்ட் டு கோ, எந்த போஸ்ட்டுக்கு நீங்க போகணும்னு ஆசைப்பட்டாலும் எஸ்எஸ்சி, சிஜிஎல் இல்லை இருக்க எந்த போஸ்டாக இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பி, என்டிபிசி, குரூப் டி எதுவாக இருந்தாலும் அது கவர்மெண்ட் போஸ்ட். அது யூ ஆர் எ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. சரிங்களா? அது ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் தான். யூ ஆர் எ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயியா தான் ஆக போறீங்க. சரிங்களா? ஸோ அப்போ கவர்மெண்ட் பத்தி உங்களுக்கு நாலேஜ் வேணும். சரிங்களா? உங்களுக்கு கவர்மெண்ட் பத்தி நாலேஜ் வேணும். ஸோ இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க படிக்கும்போது கவர்மெண்ட் பத்தின நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரி எடுத்துட்டீங்கன்னா ஒரு 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. கரெக்டுங்களா? நோ கவர்மெண்ட், அப்சல்யூட்லி நோ கவர்மெண்ட்டே இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வில்லேஜஸ் அண்ட் குரூப்பாக கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா இடத்துல இருப்பாங்க, அவ்வளோதான். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரூலிங் யார் பண்ணிட்டு இருப்பா? கிங்கு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கு. நம்ம 1950ல நம்மளோட கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றோம். ஸோ என்டையர் ஹிஸ்டரியை நீங்க படிக்கும்போது ஸோ இந்த கவர்மெண்ட் எப்படிலாம் வந்து வேரியஸ் ஃபார்ம்ல இருந்திருக்கு அண்ட் இப்போ இருக்கிற இந்த கவர்மெண்ட்டை நம்ம ஏன் ஃபார்ம் பண்ணோம், எப்படி ஃபார்ம் பண்ணோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபார்ம் பண்ணோம், அண்ட் இப்போ ரன் ஆயிட்டு இருக்க கவர்மெண்ட் அந்த ப்ராசஸ்லாம் ஃபங்க்ஷன்லாம் ஒழுங்காக நடக்குதா, இந்த ஐடியாலாம் உங்களுக்கு வந்து இப்போதான் தெளிவாக கிடைக்கும். சரிங்களா? அண்ட் பாலிட்டியை படிக்கும்போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒவ்வொரு போஸ்ட்டுக்குள்ள பவர்ஸ் என்ன அப்படி சொல்லிட்டு கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பத்தி படிச்சா கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கும்போது நம்ம கவர்மெண்ட் பத்தின ஐடியா கிடைக்குது. ஓகேங்களா? பட் ஹிஸ்டரி பாலிட்டியை படிக்கும்போது தான் கவர்மெண்ட் பத்தின ஐடியா கிடைக்குது. ஜாகிரபி படிக்கும்போது கவர்மெண்ட் பத்தின ஐடியா கிடைக்குதா? ஜாகிரபியை படிக்கும்போது சயின்ஸை படிக்கும்போதும் கவர்மெண்ட் பத்தின ஐடியா கிடைக்குதா சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இங்க இப்போ நீங்க ஜாகிரபியை பத்தி படிச்சீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டை பத்தின நாலேஜ் கிடைக்கும். இந்த கேலக்ஸி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அப்புறம் வந்து இந்த யூனிவர்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அப்புறம் நம்ம பிளானட்ஸு, அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே, அப்புறம் வந்து எர்த்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் மவுண்டனாக இருக்கட்டும், எல்லா விஷயமே எப்படி நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது, அட்மாஸ்பியராக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தை பற்றியும் நம்ம ஜாகிரபியில் படிப்போம். அண்ட் சயின்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற விஷயம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒன்று ஒன்றும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ரீசனை பற்றி படிப்போம். சயின்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்ஸில் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்த படிப்போம். கெமிஸ்ட்ரி இருக்கு. அப்புறம் பயாலஜி அண்ட் சுவாலஜிலாம் போனீங்கன்னா பர்சன்ஸ் இண்டிவிஜுவலை பற்றி படிப்போம். சரிங்களா? இண்டிவிஜுவலை பற்றி படிப்போம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர் பொல்யூஷன் கிட்டத்தட்ட என்டையராக கவர் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு சப்ஜெக்டை பற்றி படிக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற வேர்ல்டு என்விரான்மெண்ட் இல்லைன்னா என்விரான்மெண்ட், சரிங்களா, என்விரான்மெண்ட் ப்ளஸ் பர்சன் இருக்கிற எல்லார பற்றியும் இப்போ பாப்புலேஷன்ஸை பற்றி படிக்கிறோம், எல்லாத்தையும் படிக்கிறோம். சரிங்களா? அப்போ ஜாகிரஃபி சயின்ஸ் இது ரெண்டு என்டையராக நம்ம கவர் பண்ணும்போது இந்த வேர்ல்டையும் என்விரான்மெண்ட் ப்ளஸ் இண்டிவிஜுவல் இதை பற்றின நாலேஜ் கிடைக்குது. இதை யாருங்க கண்ட்ரோல் பண்ணுறா? இதை யாரு கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான்.
கவர்மெண்ட் தான் இந்த வேர்ல்டு, அதாவது இந்தியாவை இந்தியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுது. வேரியஸ் கவர்மெண்ட் என்டையர் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுது. ப்ளஸ் என்விரான்மெண்ட்டை, பர்சன் எல்லாரையும் இந்த கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த கவர்மெண்ட்டு கீழே இருக்கிற விஷயத்தையும் நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? எக்கனாமியை பொறுத்தளவுக்கு ப்ரொடெக்ஷன், டிமாண்ட் இதை பொறுத்து இருக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மணி சப்ளை. நம்ம உடம்புல எப்படி பிளட் சப்ளையோ கிட்டத்தட்ட எக்கனாமியில் மணி சப்ளை, மணி இல்லைன்னா என்டையர் எக்கனாமி இல்லை. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. கண்டிப்பாக இதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேவா? தேவைப்படும். ஸோ அப்போ நீங்க எந்த போஸ்ட்டுக்கு போனாலும் யூ ஆர் ஏ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் பத்தின நாலேஜ் உங்களுக்கு வேணும். அதுக்காக தான் நம்மள மெயினா இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்க படிக்கணும்னா ரொம்ப 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 ஃபோக்கஸ்டா இருக்கணும். விடாமுயற்சி, பெர்சவரன்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கன்சிஸ்டண்டா வந்து படிக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து மைண்ட் கெப்பாசிட்டி வேணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இல்லாம இந்த சப்ஜெக்ட்டும் படிக்க முடியாது. ஸோ நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கீங்களா? ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணா என்டையரா கம்ப்ளீட் பண்றீங்களா? இப்படி செக் பண்றதுக்காகவும் இதை படிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் இல்லாம நம்மளால படிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ வேஸ்ட் ஜிஎஸ்ல இருக்கு. பட் நீங்க வந்து ஃபோக்கஸ்டா விடாம கன்சிஸ்டண்டா கரெக்டா ரீகால் பண்ணிட்டு போனீங்கன்னா எவ்வளோ வேஸ்டா சிலபஸ் எவ்வளோ பெருசா இருந்தாலும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கோம், கன்சிஸ்டண்டா ஒரு விஷயத்த பண்றோம், அண்ட் கண்டினியூவா பண்றோம், அண்ட் கண்டினியூவா ரீகால் பண்றோம். இதை மட்டும் பண்ணா போதும், நம்ம இதை படிச்சு முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ என்னோட அடுத்த கொஷின், ஹவு டு ஸ்டடி ஜிகே. இந்த கொஷினுக்கு யூடியூப் எடுத்தீங்கன்னா ஒரு 100 வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஜிகே எப்படி படிப்பது, அப்புறம் வந்து ஒரு வீடியோவில் எப்படி பாஸ் ஆவது, அப்புறம் வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்தால் போதும் என்டையர் ஜிகே முழுவதும் படித்து முடித்து விடலாம், இல்லை மார்க் எடுத்து விடலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய ஒரு 100 வீடியோஸ் இருக்கும். நிறைய ஒரு அட்லீஸ்ட் நீங்க ஒரு 20 30 வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு 10 20 பேர்கிட்ட ஜிகே எப்படி படிக்கிறது சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. எந்த மெட்டீரியல் ஃபாலோ பண்ணலாம், இதெல்லாம் வந்து நிறைய டீட்டெயில் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ என்னை விட இந்த கொஷினுக்கு நீங்க பெட்டரா ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த கொஷினுக்கு சிம்பிளா ஆன்சர் பண்றேன் நான். ஸோ ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. ஜிஎஸ் படிக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. நான் வந்து அரிகன் எடுத்துட்டேன். ஓகேங்களா? நான் வந்து அரியன் புக்கை தான் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறேன். ஸோ ஜிஎஸை பொறுத்த அளவுக்கு எப்படி படிக்கிறதுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஜிகேவை படிப்பது எப்படின்னு சொல்றது ஈஸி, பட் செய்யறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ நம்ம படிக்க போகிறோம். அதனால இந்த கொஷினுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஸோ ஜஸ்ட்டு மெலோட்டமாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் எடுங்க. அந்த மெட்டீரியல் மேஜரா வந்து அரியன் ஆர் லூசண்டை தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெட்டீரியலை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டீரியலை நம்ம வந்து ரெண்டா தான் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஓகே, ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஒன்று கண்டென்ட் ஆர் கன்செப்சுவல். கான்செப்ட் ஆர் இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா ஸ்டோரி பேஸ்டு அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம், அண்ட் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய ஸ்டோரிஸ்லாம் வரும். கான்செப்ட் இல்லைன்னா கன்செப்சுவல் பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரியாவெல்லாம் சும்மா ஒரு டைம் 2 டைம் பார்த்தா போதும், ஸ்டோரிலாம் வந்து அப்படியே மைண்டில் நின்றோம். பட் அதில் இருக்க ஸ்டாட்டிக்கை தனியாக எடுக்கணும். தனியாக எடுத்து எழுதுவீங்களோ, இல்லைன்னா வந்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்குவீங்களோ, இல்லைன்னா தனியாக வேற ஏதாவது நல்ல மெட்டீரியல் இருந்து அதை எடுத்துப்பீங்களோ தெரியாது. ஸ்டாட்டிக் பார்ட்டு நான் வந்து படிக்கும்போது நிறைய இடத்துல இதெல்லாம் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். முடிஞ்சா அதெல்லாம் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்டாட்டிக் பார்ட்டு ஒரு டைம் படிச்சா போதாது. ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மெட்டில் நம்ம வந்து இதை ரீகால் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸாம் முன்னாடி ஒரு மினிமம் ஒரு 2 3 டைம் 4 5 டைம் நல்லா ரீகால் பண்ணாதான் இது மைண்டில் ஏறும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். அது கன்செப்சுவல் அண்ட் ஸ்டாட்டிக் ரெண்டாக பிரிக்கிறோம். கான்செப்ட்னா நிறைய ஸ்டோரிஸ் இதெல்லாம், அண்ட் ஸ்டாட்டிக்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார் எந்த பீரியட் நடக்கும், அந்த டைமிங்கு, எந்தெந்த வாரில் யார் யார் சண்டை போட்டு அந்த மாதிரி நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் பார்ட். பால் பால்ட்டியில் எடுத்தீங்கன்னா
அமெண்ட்மெண்ட், ஆர்டிக்கிள் எந்தெந்த கான்ஸ்டியூஷன் எங்கல இருந்து பாரோ பண்ணாங்க, இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிக் பார்ட். சரிங்களா? அண்ட் இன்னொரு பார்ட் இருக்கு, என்னன்னா அது கரண்ட் அஃபேர். இன்னொரு பார்ட் இருக்கு, அது கரண்ட் அஃபேர். இது மூணும் சேர்ந்ததுதான் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஜிஎஸ். கரண்ட் அஃபேரை பொறுத்தளவுக்கு 6 to ஒரு 1 இயர் நம்ம படிக்கணும். சாரி, 6 months to 1 year. ஓகேங்களா? 6 வருஷம்னு தப்பா நினைச்சிடாதீங்க. 6 months to 1 year நம்ம படிக்கணும். இப்போ படிக்கும் போதே இதுலயே நிறைய ஸ்டாட்டிக் பார்ட்லாம் இருக்கும். இதுலயே சில ஸ்டாட்டிக் பார்ட்லாம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாச்சும் ஒரு டேம் வந்து கரண்ட் அஃபேர்ல வந்து இருக்கும். யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல ஏதாச்சும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஸ்டாட்டிக் பார்ட்டா எடுத்து நம்ம வந்து அதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், கூனோ நேஷனல் பார்க்ல ஏதாச்சும் டைகரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த நேஷனல் பார்க் எங்க இருக்கு, இது என்ன ரிசர்வ், டைகர் ரிசர்வ், அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து அடிஷ்னலா ஸ்டாட்டிக் பார்ட்டுன்னு கரண்ட் அஃபேர்ல இருக்கிறதையும் கொஞ்சம் அடிஷ்னலா முக்கியத்துவம், இந்த ஸ்டாட்டிக்கா இருக்கிறத இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஓகேங்களா? படிச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராப்பரா ரீகால் கொடுக்கணும். ரீகால் பண்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு விஷயத்த படிக்கிறோம்னா, அது வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 100% மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 100% நமக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 2 நாள் இல்ல 3 நாள், இல்ல ஒரு 2 நாள் ஆனா அது என்ன ஆகும், இல்லைன்னா ஒரு 3 நாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 நாளுக்குள்ளேயே அது என்ன ஆகும், ஒரு 80%ஓ ஆர் 70%ஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா மைண்ட்ல வந்து அப்படியே மறந்துட்டே வரும். அப்படியே மறந்துட்டே வரும். அதே ஒரு வாரம் விட்டீங்க அப்படின்னா படிச்சோன்னு ஞாபகம் இருக்கும். ஒரு வாரம் விட்டீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்டை படிச்சோன்னு ஞாபகம் இருக்கும். பட் ஒரு 50 இல்லைன்னா ஒரு 30% தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 எழுதிக்குமா, 40% தான் அது மைண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? அதே ஒரு மாசம் விட்டீங்கன்னு வைங்களேன், அதே ஒரு 30 daysன்னு விட்டீங்கன்னா அது மேபி நீங்க மறுபடியும் 30 daysக்கு அப்புறம் படிச்சா ஒரு 10 or 20% தான் மைண்ட்ல இருக்கும். கம்ப்ளீட்டா ஓரளவுக்கு மறந்துடும். ஓகேங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு தேர்ட் டேவை என்ன பண்ணும், மறுபடி லைட்டா ரீகால் கொடுத்தீங்கனால போதும், மறுபடி 100% ஆயிரும். மறுபடி அது லைட்டா நமக்கு மறக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிருந்தோம், அதை மறக்க விடாம இந்த 7th டே இருக்குல்ல, இந்த இடத்துல மறுபடி அதை தூக்கி 100% ஆக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு 2 3 ரீகால் கொடுக்கும்போது அது வந்து நல்லா மைண்ட்ல ஏறிடும். ஓகேங்களா? அண்ட் மந்த் எண்டில் ஒன்ஸ் நீங்க வந்து என்னெல்லாம் படிச்சோம் இந்த மாசத்துல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா ரீகால் பண்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த மந்த் எண்டில் என்னெல்லாம் படிச்சீங்கன்னு கரெக்டா ஏத்தி வச்சிட்டீங்கன்னா அது வந்து எக்ஸாம் வர வரலைக்குமே வந்து உங்க மைண்ட்ல இருக்கும். அண்ட் எக்ஸாம்ல ஃபைனலா நம்ம வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ரீகால் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம் முன்னாடி ரீகால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல நின்றும். ஓகேங்களா? ஸோ ரீகால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம 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 இன்னைக்கு படிக்கிறோம். சரிங்களா? நான் வந்து ஒரு பேஜ் எடுத்தேன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஒன்ஸ் இன்னைக்கு நைட்டோ இல்லைன்னா அடுத்த நாள் காலையிலயோ சும்மா ஒரு டைம் எடுத்து சொல்லி பாருங்க. பக்கத்துல யாராச்சும் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஒரு தேர்ட் டே வந்து பார்த்தோன்னா இன்னொரு ரீகால் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 7th டே என்ன பண்ணுங்க அப்படின்னா, இத ஃபர்ஸ்ட் ஒரு டைம் படிச்சிட்டோம். தேர்ட் டே ஒரு ரீகால் கொடுத்துரும். இந்த 7th டே என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் இல்லைன்னா ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி அதை வந்து கன்வெர்ட் பண்ணுங்க. உங்க கையால எழுதிட்டீங்கன்னா இது இன்னும் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட்ல நிற்கும். ஓகேங்களா? ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஷார்ட் நோட்ஸை 30 டே ஒரு டைம் ரீகால், எக்ஸாம் முன்னாடி ஒரு 2 3 டைம் ரீகால் எடுங்க. இந்த ஷார்ட் நோட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த கான்செப்டை அப்படியே விட்டுருங்க, அப்படியே டிராப் பண்ணிருங்க. எடுக்கவே எடுக்காதீங்க. ஜஸ்ட் ஸ்டோரியை வேணா ஒரு லைன் ஒரு வார்த்தையில எழுதிக்கோங்க. ஸ்டாட்டிக்கை கம்ப்ளீட்டா எழுதுங்க. இந்த இந்த ஷார்ட் நோட்ஸா உங்களுக்கு கடைசி வரையும் கை கொடுக்க போகுது. ஸ்டாட்டிக்கை கம்ப்ளீட்டா எழுதுங்க. கரண்ட் அஃபேர்ல வர ஸ்டாட்டிக்கும் இங்க ஆட் பண்ணுங்க. பிளஸ் லாஸ்ட் இயர் கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கு இல்லையா, இதையும் இந்த ஷார்ட் நோட்ஸ்ல ஆட் பண்ணுங்க. இப்படி ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணிருவீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் கிளியர் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சரிங்களா?